ஹாய் நட்புகளை, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் அன்றைக்கி குற்றாலத்துக்கு போனோம்ல, அப்போது அந்த போகிற வழியில் எடுத்த வீடியோ தான். ஆனால் குற்றாலத்துக்கு போனாங்க தண்ணி விழலை ஐந்தருவியில், அதனால் அங்கே வீடியோ எடுக்கலை. அடுத்து நாங்கள் அப்படியே இங்கே திருமலை கோயிலுக்கு போகணுன்ட்டு போயிட்டு இருக்கும்போது எடுத்த வீடியோ பாருங்கள். அங்கே ரெண்டு சைடும் சும்மா பச்சை பச்சைன்னு சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரோட்டில் போகிறதுக்கு அப்படியே அருமையாக இருந்துச்சு. ஆனால் சரியான வெயிலுங்க, செம வெயில் அடிச்சிச்சு. ஆனால் அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் நாங்களும் போனோம். ஆனால் மரம் வந்து என்னென்னா ஒரு கொஞ்சம் மரம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு, தள்ளி இருந்துச்சு மரம். ஆனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க. கிளைமேட் தான் ரொம்ப வெரி ஹாட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மலையெல்லாம் நாங்கள் கவர் பண்ணி எடுத்தோம், நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் ரொம்ப எடுக்க முடியல நாங்கள், ஆனால் வெயில் அடிக்க. குற்றாலத்துலேருந்து திருமலை கோயிலுக்கு போகிற வழியில் ஆனால் நிறைய மாங்காய் மரம் இருந்துச்சுங்க, செம மாங்காய் மரம். சில மாங்காய்லாம் அப்படி காய்ச்சி கிடக்கு, ரோட்டில் நின்று நம்ம பறிச்சிடலாம் கையை நீட்டி, அப்படிலாம் காய்ச்சி கிடஞ்சி. ஆனால் பயமாக இருந்துச்சு, யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒன்றும் நாங்கள் வண்டி நிப்பாட்டலை. போயிட்டே இருக்கும்போது எடுத்த வீடியோ தான். பாருங்கள் இயற்கை அழகு எப்படி இருக்கு பாருங்கள், சும்மா சூப்பராக மலை. இது அந்த கோயிலுக்கு போகிற வழி தான், எப்படி இருக்குன்னு பாருங்கள். போயிட்டு நானும் எங்கள் அக்கா ஃபேமிலியும் பைக்லேயே போயிருந்தோம். ஆமாம், இது இந்த ஒரு ஊரில் கோயில், அந்த ஊர் என்ட்ரன்ஸில் இருக்குன்னு நினைக்கிது. இப்போ அந்த ஊர் பக்கத்தில் போயிட்டோம். இதுக்கு அங்கே தான் நிறைய பேர் ரெண்டு சைட்லேயும் மாம்பழமாக வியாபாரம் வச்சுருந்தாங்க. அதில் தான் ஒரு ஆள் மாம்பழம் வியாபாரம் வச்சுருந்தாங்க. 3 கிலோ 100 ரூபா வச்சுருந்தாங்க மாம்பழம். ரொம்ப மலிவுன்னா இருக்குது பாருங்கள் சைட்லலாம். 3 கிலோ மாம்பழம் 100 ரூபா தான் இங்கெல்லாம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த மாம்பழமும் பார்க்குறக்கே ஒரு அழகாக இருந்துச்சு. சிவப்பு கலராக, அந்த சிவப்பு கலராக இருக்கும் தெரியுமா கொஞ்சம் மாம்பழம், அப்படி மாம்பழம். எல்லா மாம்பழமே 100 ஒரு 3 கிலோ 100 ரூபாய்க்கு தான் வச்சுருந்தாங்க. இது வந்து அக்கா பையன், அவன் ஐஸ்கிரீம் தின்னுட்டு இருக்கான். இது ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவன் தின்னுட்டு இருக்கான் பாருங்க. அதை எடுத்துருக்கா ஃபோட்டோ. டேய் பார்த்து தின்னுடா, அவன் வீடியோ எடுக்க தெரியாது, அதுக்கப்புறம் தான் அவளை கையை தூர எடு அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தான். அந்த பாத்திரம் பாருங்க, பார்த்துட்டான் வீடியோ எடுக்காண்டு ஓடிட்டான். அண்ணா ஓடிட்டான். இது வந்து அந்த கோயிலுக்கு போகிற வழி. இந்த முன்னாடி போயிட்டு இருக்காங்க அவங்க, நாங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இதான் அந்த கோயிலில் ஏறுகிற வழி, அந்த மலை மேலே ஏறுற வழி. ஆனால் ரோடெல்லாம் நல்லா இருக்குது. என்ன சைடில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக செவ்வறு ஏதாட்டு கட்டி விட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் கெட்டாமல் விட்டுருக்காங்க. இது சுற்றி ஏறி போகணும். நம்ம அந்த கோயில் மேலே இருக்குது, அதுங்க எடுத்துகிட்டு போகணும். எப்படி இருக்குன்னு பாருங்க. நானும் இன்னொரு எங்கள் அக்கா பைக்கில் 2 பேரும் நாங்கள் வந்து அப்படியே இது சும்மா போவோம், கோயில் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. குற்றாலம் போனோம், அங்கே வந்து தண்ணி விழலை. சரி அப்போ அந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு வருவோம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், ஒரு சின்ன விழா போடலாம். அந்த வீடியோ எடுத்துட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தென்னை மரம் எங்களுக்கு. ஆனால் அந்த மலை இயற்கை அழகாக பாருங்கள், இப்படி எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மேகமும் அது சில இடத்துலலாம் செல்ல மலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேகம் அது கீழே இருக்கும், மலை மேலே இருந்த மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு 2 மணி நேரம் இருந்திருக்க மாட்டோம், 2 மணி நேரம் இருந்தோம். நல்லா இருந்துச்சு, நல்ல நேரம் போச்சு. பாருங்க எவ்வளோ பள்ளமாக இருக்குது தெரியுமா, நல்லா இருந்துச்சு. ஆனால் கீழே ஃபுல்லாக வாழை மரம், தென்னை மரம் அப்படியே தான் இருந்தது. ஆனால் பப்ளிக் அங்கே கோயிலில் நிறையா இருந்துச்சு. இப்போ மேலே போக தெரியும் பாருங்கள், பப்ளிக்லாம் எல்லாம் வர்றது தெரியும். ஆனால் நைட்டு இந்த கோயிலுக்கு வந்து 8 மணிக்கு அப்புறம் அலோடு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பஸ்ஸெலாம் மேலே போகக்கூடாது. பைக்கு, சின்ன வேனு, அந்த ஜோடி வேற உட்காந்துருந்தது. நாங்கள் அப்போ தான் நினச்சோம், என்ன இவ்வளோ பள்ளத்தில் இப்படி இதில் அசால்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டே போனோம். அது காற்று நல்லா ஜிலுன்னு அடிக்கி, நல்லா காற்று. அது நம்மள இருக்கவும் விட மாட்டேங்க, நின்னாலாம் தள்ளிடும், அந்த அளவுக்கு காற்றுலாம் இருந்துச்சு. 2 பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, 2 பக்கம் பாறை, நடுவில் ரோடு. அது மலையை வெட்டி தான் அதில் ரோடு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா ஒரு டேம் வேறு தெரியும், அது ஒரு டேம் இருக்கும் மலையில் மேலேருந்து பார்த்தா ஒரு டேம். அந்த நேர் தான் வந்தோம் நம்ம, அந்த ரோட்டு வழியாக தான் நம்ம வந்தோம். இப்போ இப்படி திரும்பி இங்கே வந்துட்டோம். சுற்றினா போவோம், ஆனால் ரொம்ப சுற்றலாம் கிடையாது. ஆனால் ஈஸியாக சீக்கிரம் போயிடலாம், அதுக்குள்ளே மேலே போயிடலாம். சில பேர் நிறைய பேர் ரொம்ப சுற்றின மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் ஏணிப்படி மாதிரி இருக்குது, அதுலேருந்து நடந்தே வந்துடுவாங்க. நடந்து வரதான் செய்கிறாங்க. நான் பார்க்கல, இவங்க தான் பார்த்து சொன்னாங்க. கீழேருந்து ஏணிப்படியில் நடந்து வரதான் செய்கிறாங்க. இந்த சைடு சோறு தான் ரொம்ப சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க, கொஞ்சம் பெருசாக கட்டி தான் நல்லா. ஆனால் கட்டியிருக்காங்க, எந்த அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக கட்டியிருக்கணும், விட்டு கட்டியிருக்காங்க. கொஞ்சம் காடுக்கு இல்லாமல், அல்லது அந்த இடத்துல கம்பியாட்டு போட்டு வச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சும்மா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு அப்படியே நேரம் போச்சு. நல்ல அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு
பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கோம் பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது அடுத்த டன், இது வேறு டன்னு, அடுத்த டன் 2வது டன் இதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த டன் மேலே போயிருவோம், 3வது டன்னில் மேலே போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் பப்ளிக் நிறையா வந்திருந்தாங்க அன்றைக்கி, நிறைய பேர் கோயில் போயிருந்தாங்க, நிறைய பேர் பஞ்சாமிர்தம் அதெல்லாம் கொடுத்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதெல்லாம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் பஞ்சாமிர்தம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நாங்கள் கிறிஸ்டின்ங்கிறனால இது அவங்களே யோசிச்சாங்க, நம்மளை பார்த்தோன்னே யோசிக்காங்க வேணுமா அப்படின்னு. அதனால் என்ன சொல்ல அப்படின்ட்டு நாங்களும் அந்த பஞ்சாமிர்தம் வாங்கி வேண்டானோ அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சரி மனசு கேட்கல, எல்லாம் எங்கள் அத்தானும் இவங்களும் போய் சரி வாங்கிட்டு வந்துடும், அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்டோம் எல்லாத்தையும். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மலை இருக்குது, அந்த எல்லாம் மலை அந்த புகை மாதிரி இருக்கிறதுலாம் அது என்னதுன்னு தெரியல, புகையாக இருந்த மாதிரி. நான் இவங்ககிட்ட கேட்டேன் புகையாக இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். அது புகை வந்து எங்கேயோ வந்து மேகம் வந்து வேறு தான், மேகம் கிடையாது, அது கீழே ஏதோ எரிக்காங்களா ஏதோ பண்ணுறாங்க, அப்போ அந்த புகை வந்துச்சு. இப்போ மேலே போயிட்டோம். இல்லை இன்னொரு டன் இருக்குப்பா, இது அடுத்த டன்னு, இதுக்கு பிறகு தான் மேலே நினைக்கிறேன். ஆனால் எல்லாமே அந்த மலையை கொஞ்சம் வெட்டி வெட்டி தான் ரோடு போட்டிருக்காங்க நடுவெளியே. நீங்களும் அப்படியே குற்றாலம் போனீங்கன்னா அப்படியே இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த கோயிலுக்கு போயிருக்கோம், மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். இப்போவும் சரி போயிட்டு வருவோம், ஏன்னா அங்கே குற்றாலத்தில் தண்ணி இல்லை, வேறு எங்கே போகலாம் யோசிச்சுட்டு. பாபநாசம் போகணும், பாபநாசம் ரொம்ப தூரம் பாருங்க, எல்லா ஆட்களும் மேலேருந்து வெட்டி பார்த்துட்டு. பாபநாசம் போகாமல் சரி இந்த போயிட்டு வரும், எப்படியும் வந்தாச்சு எங்கேயாட்டு சுற்ற போகன்ட்டு இந்த கோயில் போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து இன்னொரு 30 கிலோமீட்டர் போனால் தான் 24 கிலோமீட்டர் நினைக்கிறேன். என்னது அச்சன் கோயில், அச்சன் கோயில் இருக்குது, அது கேரளா வரும். அச்சன் கோயில் இருக்கா வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்குது, எல்லாம் பார்க்கிங் விட்டு மேலே தான் போயிருக்காங்க. எவ்வளோ நிறைய பப்ளிக் வந்திருந்தாங்க, நான் பப்ளிக்லாம் ஃபுல்லாக வந்திருந்தாங்க. நல்ல கார், எத்தனை கார் இருக்குது பாருங்கள், பெரிய பெரிய வேன் பிடிச்சி கூட வந்திருக்காங்க. அப்படி எல்லோரும் வந்திருந்தாங்க. இந்த பைக் பார்க் பண்ணிவிட்டு இப்போ 2 பேரும் ஒரு பைக்கில். ஆமாம், நாங்கள் ஸ்பீடாக வந்துட்டோம், அவங்க ஸ்லோவாக வருவாங்க பின்னாடி. எல்லாம் கோயிலுக்கு வராங்க, நிறையா காதல் ஜோடிகளும் வருது. அவங்களாம் ஒவ்வொரு சைடில் உட்காந்துக்கிட்டு கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே பைக்கில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஃபேமிலியாக வர்றா, எக்காலும் எத்தானும் வர்றா, அக்கா ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி. பாருங்க மக்கள் எவ்வளோ பள்ளமாக இருக்குது, அந்த சைடு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பச்சை பச்சைன்னு சூப்பராக பாருங்க. எப்படி காத்தனா சரியான காற்று, ஓரத்தில் போய் நிற்கிறதுக்கே நம்மளுக்கு அப்படியே பயமாக இருக்கும். என் முடியெல்லாம் தூக்குது, நல்லாவே இல்லை அந்தளவுக்கு காற்று. மலையில் பாருங்கள், அங்கே ஒரு பக்கம் இணல் இருக்குது, ஒரு பக்கம் அங்கே வெயில் அடிக்கும். ஒரு டேம் தெரியுமே, அந்த டேம் வந்து அந்த தெரியுது பாருங்கள், அதில் அந்த அங்கே தள்ளி உங்களுக்கு தெரியும் தூரமாக அந்த டேம் தெரியுதான்னு பாருங்கள். என்ன டேம்னு சொல்லுங்க, என்ன டேம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா தண்ணியில் என்ன டேம்னு தெரியல. அது ஆனால் ஒரு டேம் உண்டு, இந்த கோயிலேருந்து பார்த்தா அந்த டேம் தெரியுது. நீங்கள் அந்த டேம் வந்து என்ன டேம்னு சொல்லுங்கண்ணா, அந்த இருக்குது அந்த இவங்க எடுத்திருக்காங்க, அந்த அளவுக்கு பக்கமாக ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க என்ன. ஆமாம், இது இங்கே நம்ம இதிலேருந்து பார்த்தாலே கீழேருந்து வர்ற ஆட்கள்லாம் தெரியும், பைக்கில் வர்றது போகிறதெல்லாம் தெரிய தான் செய்யுது. இது அக்கா பொண்ணு, இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. உள்ள செருப்பெல்லாம் வெளியே கழட்டி போட்டுட்டு தான் போகணும். நாங்கள் முதல்ல உள்ளே அந்த போயிட்டோம், இல்லை செப்பல் கழட்டுங்கன்னு பிறகு செப்பலை கழட்டினாங்க. நிறைய பேர் இந்துக்காரங்களுமே செப்பல் போட்டு போயிட்டாங்க, அப்புறம் அவங்க கழட்ட சொல்லிட்டாங்க, வெளியே செருப்பை கழட்டி சொல்லிடுறாங்க. ஒரு குளம் கிடக்கு பக்கத்தில், நிறைய மீன் கிடந்துச்சு. இதில் அந்த குளமும் வரும் பாருங்கள். இது பொது வழி அல்ல அப்படின்னு போட்டிருக்கு, அதில் எழுது, அது மாட்டுத்திறனாளி போகிற வழியாம் அந்த வழி. எல்லோரும் செருப்பான வெளியே தான் கலட்டி போயிருக்காங்க, நாங்கள் தான் தெரியாமல் போனோம். இன்னொரு ஆள் வந்து சொல்லிச்சு எங்களுக்கு, செருப்பை கலட்டிருங்கம்மா, செருப்பை கழுத்துங்க அப்படின்ச்சு. அதனால செருப்பை கலத்திட்டு அது பிறகு போயிட்டு என்ன இருக்குல்ல அந்த குளம் தான், இது ஒரு குளம் கிடக்கு, தெப்ப குளமா, என்ன குளம், தெப்ப குளம் மாதிரி கிடக்கு. உள்ள நல்ல, அதாவது அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கோயில் உள்ளே போயிட்டு அந்தால இவனுக்கு ஒரு காரு குற்றாலத்தில் வாங்கி கொடுத்துருந்தோம், அந்த காரை வச்சு விளாண்டுட்டே கிடந்தான். ஆமாம், இதான் இவன் அக்கா பையன், அவன் ஒரே விளையாட்டு தான், அந்த காரை வச்சு விளையாண்டுட்டே கிடந்தான். தண்ணி டாக்கி என்னது, மேலே தண்ணி டாக்கி கட்டியிருக்காங்க, அந்த தண்ணி டாக்கி கீழே தான் எல்லோரும் உட்காந்துருந்தோம். இப்போ வந்தாலும் சரி அதை விட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், அது பிறகு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்ல நேரம் போச்சு. ஒரு 2 மணி நேரம் இருந்தோம், அதில் பிறகு கிளம்பி வந்துட்டோம்.
சரி போவோம் வந்ததுக்கு நேரம் ஆகிட்டு அப்புறம் வயிறு பசிக்கு அப்படின்ட்டு வேற எங்கேயாவது போகணுன்னு தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் வேற எங்கேயும் போல நேராக சாப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். முக்குடலில் போய் குளிக்க அடுப்போம் ஆற்றுல அப்படின்னு பார்த்தா அங்கேயும் அவ்வளோ தண்ணி இல்லை. அதனால் முக்குடலுக்கும் வர போல் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன். தூங்கணும் ஒரு தூக்கம், வேறு வெளியே எங்கேயும் போல். தூங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா நல்லா அலைஞ்சிட்டு வந்தோமா, குற்றாலம் பைக்லேயே சுற்றிட்டு வந்தோம். அதனால் கொஞ்சம் உடம்பெல்லாம் வலி, அதனால் போய் தூங்கிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. நீங்களும் அப்படியே போனீங்கன்னா குற்றாலம் அந்த சைடு போனீங்கன்னா அப்படியே இந்த கோயில் போயிட்டு வாங்க. அந்த நிறைய உங்களுக்கு நாங்கள் போகிறதா தான் இருக்கும், இந்த ஒரு வழியாக தான் தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு போவோம், எங்கேயுமே நாங்கள் போகலை. குற்றாலத்துக்குன்னு நாங்கள் போனோம். கோயிலை கூட கோயில் எடுத்த ஃபோட்டோ வீடியோ கூட இல்லையோ. இது அந்த கோயிலுக்கு போயிட்டு வேறு எங்கேயும் குளிக்க போகலன்ட்டு ஒரு கிணத்துல வந்து இவங்க ஊர் முக்குடல் பக்கத்தில் ஓடக்கரத்தில் குருட்டி பக்கத்தில் இளந்தகுளம் அந்த ஊரில் போய் கிணத்துல போய் மோட்டரை போட்டுட்டு குளிச்சுட்டு. அதாவது குற்றாலத்தில் தான் குளிக்க முடியல, எங்கேயாவது குளிப்புட்டு மோட்டரை போட்டுட்டு நல்லா உள்ள கிடந்து நான் அண்ணா கிடக்கு அந்த அக்கா பையன் அத்தா நீ வா வான்னு வர மாட்டேங்க. நல்லா குளிச்சுட்டு நல்லா குளிச்சான். நல்லா எங்கே வந்து குளிச்சுட்டு நல்லா இவன் வந்து எங்கள் அக்கா பொண்ணு ரொம்ப பயம், தண்ணியே கண்டாலே பயப்படுறான். அதுக்கு அந்த பையன் வந்து ரொம்ப பாராட்டணும். சின்ன பையனாக இருந்தாலும் தண்ணியிலேருந்து வெளியில் வரவே மாட்டேக்கான், அந்த அளவுக்கு தண்ணி. இது வந்து ஊரில் குளிச்சு ரொம்ப நாள் அடிச்சு தொட்டியில் குளிச்சு ஊரில் நான் பாட்டுக்கு நல்லா குளித்தேன். ஒரு 10-15 நிமிஷம் உள்ளே தான் நடந்தேன் தொட்டியில் நல்லா குளிச்சுட்டு. அவங்க என்ன கூப்பிட்டாங்க நீ வா நீ வான்னு. அதுக்கப்புறம் நான் தான் சரி செல்லு வேறு யார் எடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணு தோதிட்டு வந்து அதெல்லாம் அவட்ட கொடுத்துட்டு நான் போனேன். பாருங்க அவளும் வர்றதுக்கு பயன்தான். அது உள்ள பாசியா இருக்கு, அந்த அளவுக்கு இல்லை. என் தலை அதில் தட்டுது, அதனால தான் நான் குளிக்கைக்கு அது ரொம்ப எதிர் பண்ணலை. சரி மக்களே, வீடியோ எப்படி இருக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேம் என்னென்னு பண்ணுங்கள். இப்படிலாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். ஊரில் கிணத்துல குளிச்சிருக்கீங்களா, இந்த தொட்டியில் குளிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாங்களே சின்ன பொண்ணு எடுத்ததுனால அது கையெல்லாம் தெரிஞ்சது, கையெல்லாம் அவளுக்கு ஆடுது. ஏன்னா காற்று அடிக்குது, அவள் குளிச்சுட்டு நிற்கால வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். குளிச்சுட்டு வெளியே ஓடி வந்துட்டா. ஒரு மணி வந்துட்டு ஓடி வந்தாச்சு, கீழே உட்காந்து குளிக்கிறப்போ. சரி ஓகே ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்களாம் அப்படி குளிச்சு என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்னொரு வீடியோ. சரியா? ஓகே பாய், டாடா பாய்.